ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஷாலு சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 3 கோவில் போயிருந்தோம். திருச்செந்தூர் முருகர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தஞ்சை பெரிய கோவில். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் திருச்செந்தூர் போகிறதுக்காக கிளம்பி ரெடியாக இருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பி வேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமிலியோட போகிறோம். இவங்க என்னோட எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த வீடியோ பாருங்க. ஹாய் சொல்லு. லோகேஷ் அந்த பக்கம் யாரோ ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்றாங்க. வேனில் ஏறிட்டோம். நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது மணி 7. வேனும் கிளம்பிடுச்சு. என் தம்பி கசின் பிரதருக்கு பர்த்டே. அது நாங்கள் வேன்லேயே செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சி எக்லெஸ் கேக் ஆர்டர் பண்ணி அந்த கேக்கும் வேன்லேயே கட் பண்ணி பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாங்க. அப்படி போகும்போது எனக்கு டயர்டே தெரியல. அப்படி நாங்கள் கொண்டு பண்ணி சாப்பிடலாம் இங்கே சாப்பிட்டுட்டோம். போகிற வழியில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மார்னிங் வியூ இது. கொஞ்சம் அப்படி பொழுது விடிய ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு இப்போ திருச்செந்தூர் கிட்டே வந்துட்டோம். 8:30 ஆகிடுச்சு. நம்மளும் ரீச் ஆகிட்டோம். இது வந்து திருச்செந்தூர் என்ட்ரன்ஸ். இது உள்ளே போனோடனே போர்டு இருக்குது. ஓம் திருச்செந்தில் ஆண்டவர்ன்ற போர்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே மரத்து மேலே மயில் ஒன்று அழகாக உட்காண்ட்ருந்தது. அதையும் வீடியோ எடுத்தோம். அடுத்து துண்டுகை விநாயகர். அங்கேயும் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படி கடலில் குளிக்க போயிட்டுருக்கோம். கருணை கடலை கந்தா போட்டின்ற போர்டு இருக்குது. இங்கே கடலில் எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. கடலில் தலை நனைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அங்கேயும் குளிச்சுட்டு இந்த கோயிலில் வள்ளி குகையும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த குகையும் நம்ம மிஸ் பண்ணாமல் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கடலில் குளிச்சுட்டு அப்புறம் நம்ம நாளிக்கிணறில் குளிக்கணும்னு போயிட்டுருக்கோம். அங்கே வாளி வச்சு தலையில் நமக்கு ஊற்றுறாங்க. அங்கேயும் குளிச்சுட்டு நம்ம அப்படி சாமியை பார்க்க போகலாம். இங்கேயும் ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க. ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து வள்ளி குகைக்கு போகணும். மொபைல் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த மயில் அழகாக நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே அந்த குகையெல்லாம் எடுக்க முடியல, மொபைல் இல்லை. இப்போ நாங்கள் போயிட்டு வெளியில் வந்துட்டோம். ஃபுல்லாக திருச்செந்தூர் பார்த்துட்டோம். அடுத்து மதுரைக்கு போகிறதுக்காக வேன் ஏறி கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது 5 o'clock இருக்கோம். நைட்டு 12 o'clock ஆகிடுச்சி. நாங்கள் மதுரை போய் ரீச் ஆக வேன் பார்க்கிங்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேயே கோவில் பக்கத்தில் ரூம் பார்த்துருந்தோம். அந்த ரூமுக்கும் போயிட்டு நாங்கள் குளிச்சுட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு கிளம்பி ஃபஸ்ட்டு பிக் எடுத்தோம். அப்படியே போயிட்டு மொபைல் கவுண்டரில் மொபைல் கொடுத்துட்டு க்யூவில் போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நாங்கள் சாமியை பார்க்க 5:30 ஆகிடுச்சி. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வர 8:30 ஆகிடுச்சி. அங்கே வந்து வெளியில் வந்து மொபைல் வாங்கிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம் ஃபேமிலியோட. ஜிகிர்தண்டா கடைக்கு போனோம். அங்கே போயிட்டு ஜிகிர்தண்டா ஆர்டர் பண்ணோம். அங்கேயே போர்டு போட்டிருந்தாங்க என்னென்ன ரேட்டுன்னு. ஒரு ஜிகிர்தண்டா வந்து பார்சல் சொன்னோம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ் ஒன்று வாங்கினோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு தஞ்சை பெரிய கோயில் போக வேனில் கிளம்பியாச்சு. நாங்கள் வண்டியில் ஏறி கிளம்பும்போது கரெக்டாக 1 மணி இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள்
கிளம்பி வந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 கோயில் போவோன்னே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி எல்லாமே வர வழி தானே அப்படியே பார்த்துடலான்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்ததும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருச்செந்தூர் கோயிலும் நல்லா இருந்தது. இப்போது லாஸ்ட்டாக தஞ்சை பெரிய கோயில் நம்ம வண்டியில் போகும்போதே தெரியுது கோபுரம். நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் வண்டியில் போகும்போதே ரொம்ப அழகாக தெரியுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 கோபுரமும் தெரியுது. இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். கோவில்கிட்ட வந்துட்டோம் நம்ம. அங்கே வண்டி இறங்கின உடனே ரெயின்போ பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்துட்டு அப்படியே கோயில் என்ட்ரன்ஸ்க்கு நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு கோபுரம். நான் படிக்கும்போதெல்லாம் இது புக்கில் பார்த்துருக்கேன். இந்த கோபுரம்லாம் இப்போ நேர்லேயே பார்க்க போகிறோன்றது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ அந்த கோபுரத்துக்கிட்ட நடந்து போயிட்டுருக்கோம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு. நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வந்த உடனே அங்கே ஸ்லிப்பர் கவுண்டர் இருக்கும். அங்கே ஸ்லிப்பரை விட்டுட்டு அடுத்து செகண்ட் கோபுரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். அது உள்ளே போகும்போதே அந்த கோபுரம் அழகாக தெரியுது. சிவசிவான்ற போர்டும் இருக்குது. நம்ம வெளியே பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது. உள்ளே வந்து பார்த்தோன்னே ரொம்ப விசாலமாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த கோபுர உச்சி பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் அது எவ்வளோ டன் எடைன்னு சொல்கிறாங்க. அது சொல்லும்போது விட இதை பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. இது கோவில் ராஜராஜ சோழரும் ஃபஸ்ட்டு வராகி அம்மனை தான் தரிசித்ததாக சொல்கிறாங்க. நம்மளும் இப்போது வராகி அம்மனை தரிசிக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை நிற ஆடையில், அடுத்து கலர் பேப்பர்ஸில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எல்லோ கலர், அடுத்து ரெட் கலரில் இருந்தாங்க, அடுத்து ஆரஞ்சு நிற ஆடையில் இருந்தாங்க, அடுத்து வெள்ளை கலரில், அடுத்து பிங்க் கலர், அப்புறம் நவதானியத்தில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அம்மனை. அடுத்து வெள்ளை நிற ஆடை, அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸால், அப்புறம் வெஜிடேபிள்ஸ் பூவால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்ததும் நந்தி பகவானை தரிசிச்சுட்டு அங்கேருந்து சிவனை பார்க்க நம்ம அந்த படி ஏறி உள்ளே போனோம்னா லைன் இருந்துச்சு. நாங்களும் சிவனை தரிசிச்சுட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த உடனே அந்த கோபுரம் ஒட்டி ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி ஒரு சின்ன கோவில் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நாங்கள் இறங்கி வந்துட்டுருக்கோம். வந்துட்டு இது வந்து தஞ்சை பெரிய கோவிலோட ஃபுல் வியூ. இது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நம்ம தரையை பார்த்து நடக்கணுன்னே தோணலை. அந்த கோபுரத்தையே பார்க்கணுன்னு தான் தோணிகிட்டு இருந்தது. எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு. அந்த காம்பவுண்ட் வால் மேலேயும் ஃபுல்லாக நந்தி சிலைங்களாக வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தஞ்சாவூர் வந்ததே ஒரு புது அனுபவமாக இருந்தது. இவ்வளோ பிரம்மாண்டத்தை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.